ஹே காய்ஸ், ஒரு டேஸ்டியான சன்னா மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு 8 ஹவர்ஸ் கடலை ஊற வச்சு எடுத்துக்கிறேன். தென் இது ஒரு குக்கரில் 4 to 5 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். தென் இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி எல்லாமே ஆட் பண்ணி வதக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் அண்ட் 1/4 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 15 முந்திரி கிட்ட எடுத்திருக்கேன். ஸோ அதையுமே ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே வதக்கிட்டு ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். திருப்பி அதே கடாயிலே ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்ச கடலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுலாம். இது கூட பார்த்திங்கன்னா நான் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கஸ்தூரி மேத்தி சேர்த்துட்டு கொத்தமல்லி தூவி எடுத்துக்கிட்டேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் காய்ஸ்.